ஹலோ, வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, மணத்தக்காளி கீரையை வச்சு தொகையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வயிற்றில் புண்ணு, வாயில் புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லது. வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் நல்லா ஆற்றி கொடுத்துரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா 3, 4 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு வந்த கீரை ஒரு கைப்பிடி அளவு. உங்களுக்கு இன்னும் தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, இதையே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. 3 வரமிளகா, அதையும் நல்லா கருக விடாமல் வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காய் சில்லையும் வறுத்துக்கலாம். அப்படியே போடுறனாலும் போடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே நல்லா வதக்கிடுவோம். இது ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கழுவி வச்ச மணத்தக்காளி கீரையையும் சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கீரை கொஞ்சம் லைட்டாக கசப்படிக்கும், அதனால் சாப்பிட மாட்டாங்க. இது போல் தொகையல் அரைச்சி கொடுத்தா விரும்பி சாப்பிட்ருவாங்க. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே புளி தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அவ்வளோதான். மணத்தக்காளி கீரை தொகையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சட்னியை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.